கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள், மீன ராசியில் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களோட பிடிவாத குணத்தை தயவு செஞ்சு விடுங்க. மனைவியுடன் பாத்தீங்கன்னாக்கா அந்யோன்யத்தை வளர்த்துக்கோங்க. அவங்களோட நல்ல உறவை ஏற்படுத்திக்கோங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா சங்கடங்களை ஏற்படுத்தும். அது தேவையில்லை பிரச்சனைகள்லாம் கொண்டாந்து கொடுக்கும். உறவுகள் நண்பர்கள்லாம் பகையாவாங்க. உங்க கூட நல்லா பழகிட்டு இருந்தவங்களாம் உங்களோட காரணம் தெரியாம உடனே விலகி போகிறதுக்கான கால சூழ்நிலைலாம் ஏற்படும். மனைவியுடன் பாத்தீங்கன்னாக்கா சண்டை சச்சரவுகள் வரும். இதெல்லாம் இல்லாம நீங்க பாத்துக்கிறது நல்லது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு மீனராசியில் ஆகக்கூடிய சனி பகவான் ஆகப்பட்ட பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் தனது 10ஆம் பார்வையாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 4ஆம் இடமான தாய் வீடு வாகனத்தை சொல்லக்கூடிய இடத்த பாக்குறாரு. அவர் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக பாக்குறது. அப்படிங்கிறப்போ தாயார் மீது பாத்தீங்கன்னாக்கா நீங்களும் பாத்தீங்கன்னாக்கா மிகுந்த கவனமா இருக்கணும். இதுல நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னாக்கா மிதுன லக்னத்தாரருக்கு சொன்ன போல கன்னி லக்னத்தாரர்களும் தாயாரின் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்றேன். அதை பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தாயாருக்குன்றது மட்டும் இல்ல, இங்க இந்த கன்னி லக்னதாரர்களுக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் பார்ப்பாரு. அவர் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தையும் பாத்தீங்கன்னாக்கா 3ஆம் பார்வையா பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தாயாரின் உடல்நிலை தகப்பனார் உடல்நிலை மிகுந்த அக்கறை எடுத்து நீங்க கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தகப்பன் ஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்தில் தாய் ஸ்தானம் வருகிறது. லக்னத்துக்கு 4ஆம் இடம் தகப்பனுடைய ஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல வருது. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா இது ரொம்ப மிகுந்த கவனமாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திர காலங்கள்ல அந்த சந்திரன் மீது சனி பகவான் பயணிக்கக்கூடிய காலத்துலதான் இது மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான கடவுள்கிட்ட போய் பாத்தீங்கன்னாக்கா நல்ல தீப வழிபாடு பண்ணி அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. அதன் மூலியமாக கன்னி லக்னத்தாரர்களுக்கு அதுல வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓம் நமச்சிவாய.